அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான லன்ச் மெனு கோலா மீன் ஸ்பெஷல். அதுக்கு பெஸ்ட்டு காம்போ வந்து கோகோனட் மில்க் ரைஸ். அது நம்ம குக்கரில் தாளித்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் பால் மீனானும் ரெடி பண்ணலாம். ஆயில் கீ ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சைட் பை சைடு ஒரு முழு தேங்காவை நல்லா பால் எடுத்துகிட்டு அதில் மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே அதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால் மிக்ஸரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதில் சைட் பை சைடு நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். மீனையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லெமன் ஜூஸும் மாங்காவும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கோலா மீன் உருண்டைக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, பெப்பர், குமின், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வேக வச்ச மீன்லாம் முள் எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டில் தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், மல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு உருண்டையாக கோலா மீன் உருண்டை செஞ்சுக்கலாம். இப்போ பேஸ்ட் காம்போ தேங்காய் பால் சோறு, தேங்காய் பால் மீனானும், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கோலா மீன் உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ்.